நமது தொழில் சார்ந்த நண்பர்களுக்கு வணக்கம். பார்த்திங்கன்னா ஒரு 6.1 ஆம்பு இதை பற்றி ஒரு சிறிய பதிவு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பு லெஃப்ட் ரைட்டு சரௌண்டிங் மட்டும் வந்து 3 ஸ்பீக்கரை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரௌண்டிங் 2 கேட்க முடியல, 3 எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த சரௌண்டிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம 3Dயாக பண்ணியிருக்கிறோம். சரௌண்டிங்கும் உண்டு, பட் அதே நேரத்தில் வந்து இது 3Dயாக பண்ணியிருக்கிறோம். சரௌண்டிங் கட் பண்ணால் சென்ட்ரு, 3D கட் பண்ணாக்க ஒரு சரௌண்டிங்கு இல்லை சென்டர், அந்த மாதிரி 2 சுவிட்சு இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த சுவிட்சு வந்து இப்போ ஆனில் இருக்குது. இது வந்து 3D கட் பண்ணால் கீழே அமுத்துனா வந்து சென்டராக வேலை செய்யும். அதே நேரத்தில் இது வந்து நார்மலாக இந்த ப்ராலஜிக் போர்ட்லேருந்து போகிற சரௌண்டிங்கை வந்து அந்த சுவிட்சில் கொடுத்துருக்குறோம். பாருங்கள், அனீஷ் கம்பெனி இது வந்து சரௌண்டிங் போர்டு. இதில் சரௌண்டிங்கு லெஃப்ட் ரைட்டு சென்டர் எல்லாமே வரும். அது எல்லாமே போர்டு பார்த்திங்கன்னா ஒயர் சால்டரிங் பண்ணுற வேலையே இல்லை, எல்லாமே சாக்கெட் டைப்பு. சாக்கெட் டைப்புன்றதுனால மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் ரேட்டும் வந்து சேர்ந்து தான் இருக்குது. இது 6 பாயிண்ட் எப்படி இது வேலை செய்யுது, இது என்ன மெத்தடு அப்படின்னு சொல்லி காலையிலே தளத்தில் அண்ணா கேட்டிருந்தார். அதை பற்றியான முழு விவரம் சொல்கிறேன். 6.1ன்னா மொத்தம் இதில் வந்து 7 ஸ்பீக்கர் வேலை செய்யுது. 7 ஸ்பீக்கரில் ஒரு சப்பு, 2 லெஃப்ட் ரைட்டு, ஒரு சென்ட்ரு, இந்த ரியர் ஸ்பீக்கர் மட்டும் 3 ஸ்பீக்கராக பயன்படுத்தியிருக்கிறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா 3Dயாக யூஸ் பண்ணும் பொழுது 2 ஸ்பீக்கரில் வந்து அந்த ரிசல்ட், அந்த 3D சவுண்ட் வந்து 3D எஃபெக்ட் வந்து சரியான முறையில் வராத பட்சத்தில் இது வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறோம். அப்போது அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அப்படியே ஒரு ஆளில் வந்து நம்ம ஸ்பீக்கர் எல்லாமே ஃபிட்டிங் பண்ணிட்டோம்னா, அதாவது இந்த புதுசாக ஒரு ஸ்பீக்கரை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து எங்கே போடணுன்னா ஆளில் வந்து சென்டர் பிளேஸில் போடணும். சென்டர் ஸ்பீக்கருக்கு மேலே வந்து நம்ம அந்த ஸ்பீக்கரை வந்து யூஸ் பண்ணணும். அப்படி போடும் பட்சத்தில் வந்து இது வந்து 5.1 7.1 அந்த மாதிரி கேட்குற ஆடியோங்களே இந்த 6.1 வந்து அந்த 3D எஃபெக்ட் வந்து பயங்கரமாக இருக்குது நண்பர்களே. ஏன்னா இப்போது இதுதான் முதல் முறையாக செஞ்சு நான் வந்து இந்த ட்ரையல் பார்த்துருக்குறேன். இது பார்த்தீங்கன்னா 24024 7 ஆம்ஸ் ஹெச்டி காயில் பாருங்கள். 15,000ல் 50 வோல்ட்டு, 15,000ல் 50 வோல்ட் 2 கரன்சரு. இதுக்கு வந்து பெட் டைப் டயோடு போடாமல் நார்மல் டயோடு தான் போட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நியோ கம்பெனி 4x2 மோனோ சப்புக்காக பயன்படுத்தியிருக்கிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு காயில் போட்டிருக்கேன் பாருங்கள், 12012 5 ஆம்ப் ஹெச்டி காயில். இது எதுக்காக போட்டிருக்கோன்னா 7388 ஐசி. அதே மாதிரி மேலே ஒரு ஐசி வச்சுருக்கேன் பாருங்கள், மேலே ஒரு ஐசி போர்டு, ஆடியோ போர்டு. அதுக்கும் 7388க்கும் ரெண்டுத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த காயில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஏன் இப்படி பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமரே வந்து இந்த காயில் இந்த 7388 போர்டு வாங்கி வச்சுருந்தார். 12 வோல்ட் காயிலும் 7388 போர்டும் வாங்கி வச்சுருந்தார். ஆகையால் அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அதையும் நம்ம உள்ள இதில் பயன்படுத்தியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா இந்த சரௌண்டிங் போர்டு வந்து இப்போ சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம நார்மலாக இந்த ப்ராலஜிக் போர்டில் வர்ற சரௌண்டிங்கை கட் பண்ணும்போது 3Dனுடைய சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆகையால் அதுக்கு ஒரு அந்த சிங்கிள் ஆடியோ எடுக்கிற இடத்துல பாருங்கள் வந்து கெய்னரி ஒன்று போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி நார்மலாக நம்ம செய்கிறது தான். இது 6.1. இது வந்து சரௌண்டிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், 3Dயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மெத்தடில் வந்து இதை நான் பயன்படுத்தியிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேலம், கரூர், நாமக்கல், திருச்சி அந்த லைனில் வந்து பஸ்ஸுங்களில் வந்து இது அதிகமாக வந்து இப்போ பயன்படுத்துகிறாங்க. அந்த ஃபார்மெட்டை நம்ம பயன்படுத்தி இப்போ வந்து நம்ம வந்து இதை புது வகையாக வந்து வீட்டிலே கேட்குற மாதிரி, வீட்டுங்களே நம்ம வந்து இந்த ஆடியோ எஃபெக்டை கேட்குற மாதிரி இதை நான் மாடல் பண்ணியிருக்கிறேன் நண்பர்களே. பார்த்திங்கன்னா வேறு விதமாக இருக்குது. ரிசல்ட் எல்லாம் கேட்டிங்கன்னா நானே கடையில் உட்காந்துட்டு இந்த மாதிரி வருதா அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் சப்புக்காக ஒரு ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். உள்ளே ஹீட் ஆகிறத வந்து வெளியே தள்ளுறதுக்காக ஒரு ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கு. அதே பாருங்கள், 12012 டிரான்ஸ்ஃபார்மரான வந்து 4000ல் 35 வோல்ட் கரன்சர் 2 யூஸ் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், சப்புக்கு ப்ரொடக்ஷன் போட இடம் இல்லாத காரணத்தினால 3335 வோல்ட் வந்து ஸ்பீக்கர் அவுட்காக வந்து போர்டில் எங்கேயும் அடிச்சிருக்கிறேன். இதுதான் நண்பர்களே இதனுடைய விஷயங்கள். ஏன்னா ஃப்யூச்சரில் நிறைய வந்து ஆடியோ விஷயங்களில் வந்து நிறைய கஸ்டமர்கள் வந்து விதவிதமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகையானால் நம்ம தொழில் சார்ந்த நண்பர்களும் ஆடியோ சம்மந்தப்பட்ட செய்கிறவங்களும் இந்த மாதிரி ஒரு புது வகையான முயற்சியை வந்து கையாளணும், பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்லி பதிவு முடிக்கிற நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே.